உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். தூக்கமின்மை, இன்சோம்னியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் உண்டு. நாம் முறையாக தூங்க வேண்டிய நேரத்திலே தூங்காமல் இரவு நேரத்திலே பணிபுரிவது, பகலிலே தூங்குவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மன உளைச்சல், மன கவலை, இது பற்றிய காரணங்கள், இப்படி தூக்கமின்மைக்கு இவைகள் காரணமாக விளங்குகின்றன. இந்த நிலையிலே தொட்டார் சுருங்கி என்ற மூலிகை ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது. டச் மீ நாட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். லஜ்ஜாவதி என்ற வடமொழி பெயரை அது பெற்றிருக்கிறது. இந்த தொட்டார் சுருங்கி சூரணத்தை வாங்கி அன்றாடம் இரவு நேரத்திலே 5 கிராம் அளவுக்கு தொட்டார் சுருங்கி சூரணத்தோடு 5 கிராம் அளவு சீரகம் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி கலந்து பாலோடு சேர்த்து பருகிவிட்டு படுக்கின்ற நிலையிலே அது தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் மனதுக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும். இப்படி பல நாட்கள், பல வாரங்கள், சில மாதங்கள் கூட நாம் இதை சாப்பிடுவதனாலே இந்த தொட்டார் சுருங்கி தூக்கத்தை மட்டும் தூண்டுவது அன்றி கல்லீரல், மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கும் சிறுநீரகத்துக்கும் ஒரு சிறந்த மருந்தாகும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மூலம், த பைல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இது மூலச்சூடு என்று கூட மருத்துவ பாஷையிலே சொல்லுவது வழக்கம். த பைல்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசன வாயிலே வேர் போல முளைவிட்டு தோன்றுவது, பின்னால் சீழ்பிடித்து தொல்லை தரக்கூடியது மூலம். ஆசனவாய் சதை பகுதியிலே வெடிப்பு ஏற்படுவது, த கிராக்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே வெடிப்பு ஏற்படுவது, அதை ஃபிஷர் என்று சொல்லுவது வழக்கம். ஆசனவாய்க்கு பக்கத்திலே கொப்புளங்கள் தோன்றி உடைந்து அதன் வழியாக மலம் வெளியேறுவது, சீழ் வெளியேறுவது, இது ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஃபிஸ்டுலா, ஃபிஷர், பைல்ஸ் என்கின்ற மூன்றுமே ஒரே காரணம் பற்றி, அதாவது அதிகமான உஷ்ணத்தினாலே ஆசனவாயிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு பாகற்காய் இலை சாறு, த பிட்டர் கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பாகல் இலை சாறு 1 ounce அளவு எடுத்து அதனோடு 1/2 ounce பசு நெய் சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் பருகிவிட்டு 1 வாரம் இப்படி தொடர்ந்து செய்வதனாலே இந்த மூலம் என்பது எவ்வகையாக இருந்தாலும் சரி, அதை கண்டிக்கக்கூடிய, தண்டிக்கக்கூடிய, நமக்கு நலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக பாகலிலை சாறும் பசு நெய்யும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, இந்த கோடை காலத்திலே ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய ஆங்கில மாதங்களிலே சாலை ஓரங்களிலே மரம் முழுவதும் இது போல மஞ்சள் நிற பூக்களை கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இது சரக்கொன்றை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. கேஷியா ஃபிஸ்டுலா என்று இது தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. கோல்டன் ஷவர் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அர்க்வாதம் என்று வடமொழி பெயரிலேயும்
ரேலக்காயலு என்ற தெலுங்கு பாஷையிலேயும் இந்த சரக்கொன்றையை சொல்லுவது வழக்கம். இப்படி கவிழ்ந்த நிலையிலே கொத்து கொத்தாக மரம் முழுவதும் தங்க நிற பூக்களை பெற்றிருப்பது சரக்கொன்றை. மிக அழகான ஒன்று, அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. இந்த இலைகளை மசித்து விழுதாக்கி உள்ளுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடுவதனாலே வயிற்று கிருமிகளை வேறிருக்க செய்கின்ற வெர்மிஃப்யூஜ் ஆந்த் ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கீரிப்பூச்சு, நாடாப்பூச்சு, அஸ்காரியாசிஸ் என்கின்ற மண்புழு இவற்றையெல்லாம் வயிற்றிலே இருந்து விலக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பூக்களை நாம் காய வைத்து உடலுக்கு பூசி குளிப்பதனாலே தோல் நோய்களிலே இருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த பூக்களை தீநீராக பருகுகின்ற நிலையிலே தோல் நோய்கள் மட்டும் அல்லாமல் குருதியை சுத்திகரிக்கின்ற ஒன்றாகவும், சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும், வலி வாத நோய்களினாலே ஏற்படுகின்ற வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இதனுடைய காய்கள் முற்றிய நிலையிலே இது சரக்கொன்றை புளி என்று சொல்வார்கள். உட்பகுதியிலே ஒரு புளி போன்ற பகுதியை சரக்கொன்றை புளி என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த புளியும் ஆந்த் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலேயும் லாக்ஸேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாகவும் பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த சரக்கொன்றை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சரக்கொன்ற புளியை பயன்படுத்தி மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்து, வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்து, ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சரக்கொன்றை புளி, திரிபலா சூரணம், வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெந்தயப்பொடி எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்ம ஊற வச்சு வேக வச்சு அந்த வெந்தயத்தையும் மசிச்சு கூட போட்டுக்கலாம். திரிபலா சூரணம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு, வெந்தயப்பொடி அரை தேக்கரண்டி அளவு, திரிபலா சூரணம் அரை தேக்கரண்டி அளவு. அதோட சரக்கொன்றை புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுக்கலாம். ஒரு 2 புளி எடுத்தோம்னாலே போதும். 2 கொட்டை இருக்கிற அளவுக்கு அந்த புளி எடுத்தோம்னாலே போதும். இதோட நீர் விட்டு கொதிக்க வச்சிடணும். அந்த சரக்கொன்ற புளியை நம்ம முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அந்த புளி கரையும். நார்மலாக சமைக்கிறதுக்காக புளி எப்படி ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சரக்கொன்ற புளியை ஊற வச்சிடணும். இந்த பூ பூக்கிற சமயத்தில் பார்த்தோம்னா, அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தில் இந்த மாதிரி காய்கள் இருக்கும். இது நல்லா முற்றி உள்ளே இருக்கக்கூடிய புளி பழுத்து இந்த கலரில் வரும்பொழுது தான் இதை நம்ம மரத்துலேருந்து பறிக்கணும். இது நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாலும் வருடம் முழுக்க எதுவும் ஆகாது, கெட்டு போகாது. வேணும் பொழுது இந்த உடச்சி இந்த ஓடை மட்டும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த புளியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சரக்கொன்ற புளி நமக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அதுவும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த சரக்கொன்ற புளி ஒரு லாக்ஸேட்டிவாக செயல்படும், அதாவது மலம் இலக்கியாக செயல்படும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க சரக்கொன்ற புளியோட திரிபலா சூர்ணம், வெந்தயம்லாம் சேர்த்து கஷாயமாக எடுத்துகிட்டு வந்தால் மலச்சிக்கல் சரியாகும். அதே போல் ஒரு சிலருக்கு வயிற்றில் அதிகப்படியாக பூச்சி வந்துட்டே இருக்கும், மலம் கழியும் பொழுது பூச்சிகள் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வாரம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு 3 வாரங்கள் தொடர்ந்து சரக்கொன்ற புளியை மருந்தாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அது ஒரு டிவார்மிங் ஏஜென்ட்டாக செயல்படும். அதே போல் இந்த சரக்கொன்றை புளி வயிற்றில் உள்ள தேங்கி உள்ள பழைய மலம் மற்றும் நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு பர்கேட்டிவாக செயல்படும், நீர்மலம் போக்கியாக செயல்படும். நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணுவதற்காகவும் ஒரு டீடாக்சிங் ஏஜென்ட்டாகவும் இந்த சரக்கொன்ற புளியை பயன்படுத்தலாம். சரக்கொன்றை பூக்கள் மற்றும் இலைகளை கூட நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். சரக்கொன்றை பூக்கள் நம்ம குல்கந்த் மாதிரி தயார் பண்ணி சாப்பிடலாம். ரோஜா இதழ்களை எப்படி நம்ம குல்கந்த் தயார் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரில் நம்ம சரக்கொன்றை இதழ்கள் மட்டும் எடுத்து அதோட தேன் கற்கண்டு சேர்த்து குல்கந்த் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது இந்த சரக்கொன்றை இதழ்களை பாலில் வேக வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம குளியல் பொடி தயார் பண்ணும் பொழுது ஆவாரம் பூ எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இந்த சரக்கொன்றை பூக்களோட இதழ்களும் காய வச்சு அதையும் நம்ம சேர்த்து அரைச்சி பயன்படுத்தும் பொழுது தோல் நோய்கள் சரியாகும். தோல் நோய்களுக்கு நம்ம சரக்கொன்றை
இலைகள், துளிர் இலைகளை மேலே அரைச்சி போடும்பொழுது படர்தாமரையினால் ஏற்படக்கூடிய நமைச்சல், வறட்சி இதெல்லாமே கம்மியாகும். குழந்தைகளுக்கு 5 ml அளவுக்கு சரக்கொன்றை இலைச்சாரும் 5 ml அளவுக்கு பாலும் சேர்த்து வாரம் ஒரு முறைன்னு 3 வாரங்கள் கொடுக்கலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இப்போ நம்ம சரக்கொன்ற புளியோட திரிபலா சூர்ணம், வெந்தயப்பொடி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம வைக்கிற தீநீர் மாதிரி இல்லாமல் இது ஒரு கஞ்சி மாதிரி தான் இருக்கும். இந்த சரக்கொன்ற புளியை நம்ம முதல்லயே கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்ட வேண்டியது இருக்காது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து 30 ml இருந்து 50 ml வரைக்கும் இரவு தூங்க போகும்பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க தினமுமே கூட இரவு தூங்க போகும்பொழுது இந்த மருந்தை பயன்படுத்தலாம். சரக்கொன்றை புளி, திரிபலா சூர்ணம், வெந்தய பொடி சேர்ந்த இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது இது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், ஆசன வாயில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மலக்கிருமி போகும், மதிநீர் குடத்து நீராம் தளத்து ஓங்குகின்ற குலை நோயும் கலைந்து போகும். அதாவது மலக்கிருமிகள், வயிற்றில் இருக்கின்ற கீரிப்பூச்சிகள், பின்வாம், டேப்வாம் என்று சொல்லுகின்ற நாடாப்புழுக்கள், அஸ்காரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண்புழுக்கள், இவை அத்துணையும் வெளியேறி போகும். மதிநீர் குடம் என்று சொல்லுகின்ற பொழுது வயிறை பற்றிய அத்துணை நோய்களையும் விலக்கச் செய்கின்ற ஒன்றாக இந்த சரக்கொன்றை பூ விளங்குகிறது. அதனுடைய புளியை நாம் இங்கே மருந்தாக வைத்திருக்கின்றோம். இதனோடு ட்ரைகோனெல்லா ஃபைனம் கிரேக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஃபெனுக்ரீக் வெந்தயம். இந்த வெந்தயம் ஒரு மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளித்தன்மையை அது பெற்றிருக்கிறது. செப்போனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே மிகுதியாக இருக்கிறது. வெந்த அயம் என்கின்ற பெயராலே இதிலே இரும்பு சத்துவமும் மிகுதியாக விளங்குகிறது. இந்த வெந்தயம் குடலுடைய புண்களை ஆற்றக்கூடியது, மலத்தை இழக்கக்கூடியது. அதனோடு இந்த சரக்கொன்றை புளியை நாம் சேர்த்திருக்கின்றோம். இந்த சரக்கொன்றை புளி ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் வெர்மிஃபூஜ் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாக, மலக்குடலிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு திரிபலா என்கின்ற கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், முப்பலா என்று சொல்லுகின்ற துவர்ப்பு பொருட்கள், அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த திரிபலாவை சேர்த்திருக்கின்றோம். இது வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியது, மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது, குருதியை சுத்திகரிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இங்கே இந்த சரக்கொன்றை புளியோடு வெந்தயமும் அதனோடு திரிபலாவும் சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை இருவேளை அந்தி சந்தி என்று ஒரு 3 நாட்கள் பருகுகின்ற பொழுது 2-3 முறை மலம் கழிக்கச் செய்து வயிற்றிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழும். இந்த பூக்களை நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலே வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற வெள்ளைப்போக்கு, லுக்கேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு, குனேரியா என்கின்ற பால் வினையினாலே ஏற்பட்ட வெள்ளைப்போக்கு, இவை போவது மட்டுமல்லாமல் சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்களையும் துடைப்பதாக இது விளங்குகிறது. சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது. இந்த பூக்கள் ஆவாரம் பூக்களைப் போல கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகவும் விளங்குகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த சரக்கொன்றை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும்
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.